சிறப்பிற்காகவும் நான் பெருமிதம் அடைகிறேன். இந்நாட்டின் பல பெருமைக்கு தகுந்து விளங்கிட நான் என்று பாடுபடுவேன். என்னுடைய பெற்றோர், ஆசிரியர்கள், எனக்கு வயதில் மூத்தோர் அனைவரையும் மதிப்பேன். எல்லோரிடமும் அன்பும் மரியாதையும் காட்டுவேன். இந்நாட்டிற்கும் மக்களுக்கும் உழைத்திட உழைந்து நிற்பேன். அவர்கள் மனமும் மனமும் தான் நான் என்றும் முயற்சி காண்பேன். முன்னிலை வைத்து அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய பள்ளியினுடைய பள்ளி மேலாண்மை குழு தலைவி அவர்களும் பெற்றோர் ஆசிரியர் கழக முன்னாள் பொறுப்பாளர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் முன்னிலை வைத்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களையும் வருக வருக என வரவேற்க நம்முடைய பள்ளியினுடைய முதுகலை தமிழ் ஆசிரியர் அவர்கள் வரவேற்புரை வழங்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பண்பட்ட பாரத நாட்டில் பிறந்தது பெருமை, பண்பாட்டை சொல்லித்தந்த தமிழ்நாட்டில் வாழ்வது அருமை என்ற இனிய மொழியோடு இன்றைய 77வது குடியரசு தின விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. மக்களாட்சி மலர்ந்த தினம், பாரதம் குடியரசு ஆன தினம், அண்ணன் அம்பேத்கர் நமக்காக எழுதி கொடுத்த அரசியல் சாசனம் வெளியான தினம். இப்படிப்பட்ட பெருமை மிகு இந்நாளில் நம் பள்ளிக்கு வருகை புரிந்து நம்மோடு இந்த குடியரசு தின விழாவில் கொண்டாட வந்திருக்கும் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களையும் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களையும், பள்ளி மேலாண்மை குழு தலைவி அவர்களையும் மற்றும் உறுப்பினர் அவர்களையும், பெற்றோர் ஆசிரியர் கழக பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அனைவரையும், எனது இனிய மாணவ மாணவிகள் அனைவரையும் மற்றும் ஊர் பொதுமக்கள் எல்லோரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமை அடைகிறேன். நன்றி. திருப்பூர் குமார் வெள்ளையுமே வெளியேறும். உங்களுக்கு பயந்து வீட்டிலே ஒளிந்து கிடக்க நாங்கள் என்ன கோலையா? எங்கள் மேலான கொடியை பிடித்து வந்த நாங்கள் உங்கள் தடியெடுக்க பயந்துவோம். இந்த கொடி சாதாரண கொடி அல்ல. இந்த கொடி சிதம்பரநாதித்த கொடி. இந்த கொடி அன்றா நிமிஷா பான்சான் பிடித்த கொடி. இந்த கொடி சூட்டை மூச்சான் இந்த தலைவர்கள் பிடித்த கொடி. எங்கள் உயிரே போனாலும் இந்த கொடியை விட மாட்டோம். பாரதமே எங்கள் தாய்நாள், பாரதமே எங்கள் தாய்நாள், சுதந்திரமே எங்கள் இருமூச்சு. வந்தே மாதம், வந்தே மாதம். நான் சுபாஷ் சந்திர போஸை பற்றி பேச போகின்றேன். அவர் இந்திய சுதந்திர போராட்ட தலைவர். அவரை நீராட்சி என்று இந்திய மக்களால் அழைத்தனர். அவர் 1897 ஜனவரி 23ஆம் தேதி இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் கட்டாக் என்ற இடத்தில் பிறந்தார். அவர் பெற்றோர் ஜானகிநாத் போஸ், பிரபாவதி ஆவார். ஜெய் ஹிந்த் என்ற ஸ்லோகத்தை முதலில் பயன்படுத்தியவர் நீராட்சி தான். வாழ்க பாரதம், ஜெய் ஹிந்த். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த்.
தெள்ளமுதாய் தெள்ளமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தார்ந்த முத்தமிழே, இயல் இசை நாடகம் என மூவருமா என் மூச்சுக்காட்டில் சுவாசித்துக் கொண்டிருக்கும் உன்னை வணங்கி, ஆண்டோரையும் சான்றோரையும் என்னை போன்றோரையும் வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு குடியாட்சியில் ஊடகத்தின் வளர்ச்சி. ஜனநாயகத்தின் 4வது தூணாக வர்ணிக்கப்படும் ஊடகங்கள் உலக வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுகின்றன. ஊடகத்திற்கு பின்னால் தான் பல சமூக மாற்றங்களும் பல ஊடகத்தின் வளர்ச்சிகளும் வந்துள்ளன. ஊடகம் என்று பேசுகிறோமே, ஊடகம் என்றால் என்ன? வாட் இஸ் த மீடியா? அதாவது ஊடகம் என்பது மனிதர்களுக்கு இடையில் பல செய்திகளை பரிமாறிக்கொள்ள உதவும் ஒரு சிறந்த கருவியாகும். இது உலகில் எந்த மூலையில் எந்த செய்தி நடந்தாலும் அதை மற்றவருக்கு தெரிவிக்க உதவும் ஒரு பிரதான வழியாக செயல்படுகின்றன. பரிணாம வளர்ச்சியில் ஊடகங்கள். முற்காலத்தில், அதாவது நம் முன்னோர் காலத்தில் ஊடகம் என்பது குகை ஓவியங்கள், சுவரோவியம், கல்வெட்டுகள் ஆகியவை முற்கால ஊடகங்களாக இருந்தன. அதன் பின் தொழில்துறை வளர்ச்சி அடைய ஊடகங்களும் வளர்ச்சி அடைந்தன. தற்காலத்தில் ஊடகங்கள் என்பது செய்தித்தாள்கள், பத்திரிகைகள், தொலைக்காட்சி, தொலைபேசி ஆகியவை தற்காலத்தில் ஊடகங்களாக உள்ளன. இவை மனித வாழ்வில் இரண்டென கலந்து பல வளர்ச்சியையும் கண்டுள்ளன. உலக வளர்ச்சியில் ஊடகத்தின் பங்கு. உலக வளர்ச்சியில் ஊடகம் இன்றியமையாத பங்கினை கொண்டுள்ளது. ஊடகங்கள் உலக வளர்ச்சியில் இன்றியமையாத ஒன்றாக உள்ளன. இந்த ஊடகத்தில் பல நன்மைகள் இருந்தாலும் கண்டிப்பாக தீமைகளும் இருக்கத்தான் செய்யும். இந்த ஊடகத்தினை நல்ல நோக்கில் மனிதர்களின் வளர்ச்சிக்காக தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா நம்ம பையன் என்ன தெரியுமா பண்றாங்க? இத ஒரு பொருட்டா எடுத்துக்கிட்டு கிடைக்கிற நேரம்லாம் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், பேஸ்புக்னு அது இதுக்குள்ள போய் கிரிமினலா யோசிச்சு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். தான் கெடுறது மட்டும் இல்லாம சும்மா இந்த சங்க ஊதி கெடுத்தான் ஆண்டின்னு எங்க ஊரெல்லாம் பழமொழி சொல்லுவாங்க. அதுக்கேத்த மாதிரி தான் மட்டும் கெடுறதுக்கு பத்தாதுன்னு இருக்க எல்லாரையும் கேட்டான். அறிவியலா இருந்தாலும் சரி, மீடியாவா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல நோக்கத்துல தான் கண்டுபிடிச்சாங்க. அது நம்ம பயன்படுத்துறதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும். நம்ம நல்லதுக்கு பயன்படுத்தினா நல்லது, கெட்டதுக்கு பயன்படுத்தினா கெட்டது. நம்ம வழியிலே சொன்னோம்னா இது ஒரு சாப்பாடு மாதிரி. உப்பு இருக்கு தெரியுமா? உப்பு அத சரியான அளவுல சாப்பாடுல போட்டாதான் சாப்பாடு டேஸ்டா இருக்கும். இல்லாட்டி கொஞ்சம் சிக்கல் தான். அது மாதிரிதான் ஊடகத்தை நம்ம கரெக்டா பயன்படுத்தணும். ஊடகத்துல 4 விஷயம் நல்லது இருந்துச்சுன்னா கண்டிப்பா 4 விஷயம் கெட்டது இருக்கதான் செய்யுமே. அதை நம்ம எப்படி தெரியுமா எடுத்துக்கணும்? அன்னப்பறவை இருக்கு தெரியுமா? பாலையும் தண்ணி ஒன்னா சேர்த்து வச்சோம்னா பாலை மட்டும் எடுத்துக்கும், தண்ணிய வச்சிரும். இதுவே நாய் இருக்கு தெரியுமா? நாய் நிறைய தண்ணிய ஊத்தி வச்சுட்டு ஒரு சொட்டு பாலை ஊத்தி வச்சாலும் பால் நினைச்சுக்கிட்டு கடைச்ச வரைக்கும் லாபம்னு அள்ளி அப்படியே குடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம எந்த கேட்டகரி தெரியுமா? நாய் மாதிரி. அந்த தண்ணிங்கிறது நம்ம பண்றது எல்லா விஷயமும் கெட்ட விஷயம். அந்த ஒரு சொட்டு பால் என்ன தெரியுமா? நம்ம அம்மா அப்பாட்ட படிக்கிறோம்னு சொல்லி ஏமாத்திட்டு போனை வாங்கி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்றோம்ல, அதுதான் இந்த பால். நிறைய தண்ணி கொஞ்சம் பாலுன்னு சொல்றது. அதனால நம்ம எப்பவுமே ஒரு அன்னப்பறவையா நல்ல விஷயத்த மட்டும்தான் எடுத்துக்கணுமே தவிர கெட்ட விஷயத்த எடுத்துக்கவே கூடாது. நாய் மாதிரி கிடைச்ச வரைக்கும் லாபம் நல்லி சுருட்டணும்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி வர விளைவுகளை நம்ம தான் சந்திக்கணும். எங்க ஆசிரியர்கள்லாம் சொல்லுவாங்க, பெற்றோரையும் ஆசிரியரையும் ஏமாத்துறப்பல கண்டிப்பா வாழ்க்கையில உருப்படவே முடியாதான். அது நானாவே இருந்தாலும் அதுதான் உண்மை. பெற்றோர்களை ஏமாத்திட்டு நம்ம இந்த ஊடகங்களை தப்பா பயன்படுத்துறோமே, பின்விளைவுகள் நமக்கு தாங்கிறத நம்ம
ஃபர்ஸ்ட் அறிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அதை பயன்படுத்தணுமே. அப்புறமேட்டு லாஸ்டா ஒன்னு சொல்றேன். நம்ம இப்ப பாக்குறோம் கண் முன்னாடியே நிறைய பேர் இந்த ஊடகத்தினால தற்கொலை பண்ணிக்கிறாங்க, கொலை பண்றாங்க, உறவுகள் எல்லாம் மறந்துட்டு பைத்திய மாதிரி சுத்துறாங்களே. ஆனா இதுதான் உண்மை. இதுக்கெல்லாம் காரணம் ஊடகம் கிடையவே கிடையாது. ஊடகத்தை குறை சொல்றதுக்கு நமக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையவே கிடையாது. நமக்கு தான் ஊடகத்தை சரியான முறையில பயன்படுத்த தெரியலன்னு சொல்லணுமே தவிர ஊடகத்தை குறை சொல்றதுனால எந்த ஒரு பயனுமே கிடையவே கிடையாது. இந்த ஜனநாயக நாட்டுல ஊடகங்கிறது சுதந்திரமாக செயல்பட வேண்டிய ஒன்றாகும். இது ஆக்க சக்தியாக இருக்கணுமே தவிர அழிக்கும் சக்தியாக இருக்கவே கூடாது. இதை ஆக்க சக்தியா பயன்படுத்துறதும் அழிக்க சக்தியா பயன்படுத்துறதும் மனிதர்களின் இல்லை மாணவர்களின் கையில் தான் உள்ளது என்பதை கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. கலந்து கொண்டு தங்களுடைய திறமையை வெளிக்காட்டிய மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா 6, 7, 8ஆம் நிலை மாணவர்களுக்கு பாட்டு அத பக்குவமா கேட்டு பட்டுக்கோட்டை பாவலரு விட்டு போன பாட்டு மெட்டு கட்டி பாடி வரும் இந்த ஊரு பொண்ணு. நாட்டுப்புற பாட்டு அது 18 சுபக்கூட்டு. நாட்டுப்புற பாட்டு 18 சுபக்கூட்டு. பட்டுக்கோட்டை பாவலரு விட்டு போன பாட்டு மெட்டு கட்டி பாடி வரும் இந்த ஊரு பொண்ணு. நாட்டுப்புற பாட்டு அது 18 சுபக்கூட்டு. நாட்டுப்புற பாட்டு 18 சுபக்கூட்டு. பலரும் பாடிய தெம்மாங்கு தெவிட்டாத தென்மாங்கு அத்தனையும் உள்வாங்கு உலகம் போற்ற பெறுவாங்கு. பலரும் பாடிய தெம்மாங்கு தெவிட்டாத தென்மாங்கு அத்தனையும் உள்வாங்கு உலகம் போற்ற பெறுவாங்கு. நாட்டுப்புற பாட்டு 4 பேரை கேட்டு பாட வந்த பாட்டு அது பக்குவமா கேட்டு. தமிழகத்தில் தண்ணீர் பஞ்சம் தாங்கியே கொண்டோம் தமிழுக்கே பஞ்சம் இனி என்னதான் புரியாத தரமிழந்த பாட்டு தடமாறி போன எங்க தமிழோட டேஸ்ட். நாட்டுப்புற பாட்டு 4 பேரை கேட்டு பாட வந்த பாட்டு அதை பக்குவமா கேட்டு. அனைவருக்கும் நன்றி. வாழிய வாழியவே வானம் மலர்ந்தது அனைத்தும் மலர்ந்தது வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பிலும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே என தமிழ்மொழியை வணங்கி பேச போகிறேன் என் தலைப்பில் இறங்கி. நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மன்னராட்சியும் மக்களாட்சியும்.
வரலாறு என்பது அதிகாரத்தின் சுழற்சி. இதில் ஒரு தனி மனிதனின் சொல்லே சட்டமாக இருந்தது மன்னராட்சியில். ஆனால் மக்களாட்சியில் மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தப்படும் ஆட்சி மக்களாட்சியாக இருந்தது. இவை இரண்டிற்கும் இடையேயான மாற்றங்களை ஆராய்வதே என் பேச்சின் நோக்கமாகும். மன்னராட்சி என்பது ஒரு குடும்பத்தை சார்ந்த வாரிசுகள் அடுத்தடுத்த நாட்டை ஆளும் முறை. இவரே மன்னர் என இறுதி தீர்ப்பு வழங்குவர். மன்னராட்சியில் சட்டமன்றம், நீதித்துறை, நிர்வாகித்துறை இவை மூன்றும் மன்னர் ஒருவரிடமே இருக்கும். ஆனால் மக்களாட்சியில் இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் உண்டு. மக்களாட்சியின் மிக பெரிய வெற்றி என்னவென்றால் கருத்து சுதந்திரம். மன்னராட்சியில் அரசனை எதிர்த்து பேசினால் தண்டனை உண்டு. அதே மக்களாட்சியில் அரசை விமர்சிக்கும் முறை ஒவ்வொரு குடிமகனுக்கும் உண்டு. ஒரு சாதாரண ஏழை விவசாயியின் மகன் கூட ஒரு நாட்டின் நாளை பிரதமராகவோ அல்லது குடியரசுத் தலைவராகவோ உயர முடியும். மன்னராட்சியின் அதிகாரம் மன்னர் ஒருவரிடமே குவிந்திருக்கும். ஆனால் மக்களாட்சியின் அதிகாரம் மக்களிடமே குவிந்திருக்கும். மன்னராட்சியில் மக்கள் நாட்டின் அடிமைகளாக கருதப்படுகின்றனர். ஆனால் மக்களாட்சியில் மக்கள் நாட்டின் உரிமைகளாக கருதப்படுகின்றனர். மன்னராட்சியில் மன்னர் ஒரு நபரின் விருப்பமே சட்டமாகும். ஆனால் மக்களாட்சியில் மக்களின் விருப்பமே சட்டமாகும். மக்களாட்சி என்பது மக்கள் தமக்கு தேவையான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து ஆட்சி செய்யும் முறையாகும். இதில் மக்கள் தங்கள் வாக்குகளின் மூலம் தமக்கு தேவையான ஆட்சியாளர்களை தேர்வு செய்து ஆட்சி செய்கின்றனர். இந்தியா மக்களாட்சி முறையை பின்பற்றும் ஒரு மிகப்பெரிய நாடாகும். வாழும் உரிமை, பேச்சுரிமை, ஆளும் உரிமை இவை மூன்றும் ஒரு சாமானிய மனிதனுக்கு வழங்கியது மக்களாட்சி தான். மன்னராட்சி ஒரு அழகான ஓவியம் போல் வரலாற்றில் இருக்கலாம். ஆனால் மக்களாட்சி தான் நாம் சுவாசிக்கும் காற்று போல் இருப்பதற்கு அவசியம் என்பதை நீங்கள் என்றும் மறந்து விடாதீர்கள். நாம் சிறந்த குடிமக்களாக இருந்து வாக்களிப்பதன் மூலமே இந்த தேசத்தை நாம் காண முடியும். என்னதான் மக்களாட்சி முறையை சில நாடுகள் பயன்பெற்று வந்தாலும் இங்கிலாந்து போன்ற சில நாடுகளில் இன்னும் மன்னராட்சி முறையை தான் பயன்பெற்று வருகின்றனர். போற்றுவர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவர் தூற்றட்டும், எவர் வரினும் நில்லேன், தொடர்ந்து செல்வேன், வெற்றி என்னும் இலக்கை அடையும் வரை எதிர்நீச்சலோடு செல்வேன், இறுதியார் உறுதியார், ஒரு நாள் வெல்வேன் என்று கூறி என் உரைக்கு திரையிட்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஜனவரி 26ஆம் தேதிக்கு பிறகுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் 21 வயசு நிரம்பிய அனைத்து மக்களும் ஓட்டு போடக்கூடிய ஒரு உரிமை அம்பேத்கர் அவர்களால் சட்டப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்த நாள். அதுக்கு முன்னாடி யாரு ஓட்டு போடலாம் என்று சொன்னா வசதி படைத்தவர்கள் மட்டும்தான். ஜமீன்தார்களா இருக்கக்கூடியவர்களோ அல்லது வசதி படைத்தவர்களோ இவர்கள் மட்டும்தான் ஓட்டு போட முடியும். பாமர மக்கள் யாரும் ஓட்டு போட முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலை எல்லாம் மாற்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் சமம் என்ற நிலையை உருவாக்குவதற்காக அனைத்து குடிமக்களும் 21 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் ஓட்டு உரிமையை வழங்கி கொடுத்தார்கள். அந்த தினம்தான் நாம் இந்த குடியரசு தின நாளாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் சொல்கின்றேன். இந்த குடியரசு தின விழா நிகழ்ச்சியிலே டாக்டர் அம்பேத்கர் அவர்களை நான் நினைத்து பார்க்க வேண்டும். காரணம், அவர் இந்த அரசியல் சாசனத்தை இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு அரசியல் சாசனத்தை, கைகளால் எழுதப்பட்ட அரசியல் சாசனத்தை சபையிலே வைத்த பிறகு எல்லாம் ஏற்றுக்கொண்ட பிறகு நிருபர்கள் கேட்கிறார்கள், இந்த அரசியல் சாசனத்தை பற்றி கேட்கிறார்கள், இந்த அரசியல் சாசனம் எப்படிப்பட்டது என்று கேட்கிறார்கள். அதற்கு அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார், நாட்டினுடைய அரசியல் சாசனம் சிறப்பானதாக இருக்கிறது என்று சொன்னால் வாழக்கூடியவர்கள் அல்லது ஆட்சி நடத்தக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அந்த சட்டமானது சிறப்பாக இருக்கும். அதே நேரத்திலே ஆட்சி செய்யக்கூடியவர்கள் நல்லவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த சட்டம் பயன் தராது என்று சொன்னார். அந்த வகையிலே ஆளக்கூடியவர்கள் உங்களை போன்ற எதிர்காலத்தில் நீங்கள் எல்லாம் அரசியலுக்கு நல்லதொரு தலைவர்களாக நல்ல சட்டத்தை, இந்த சட்டத்தை நீங்கள் நல்லபடியாக கையாள
அன்பு செல்வம் அவர்களுக்கும் மீதியுள்ள வருகை புரிந்துள்ள ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய இரு தோள்களுக்கும் தோள் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை துவங்குகிறேன். குடியரசு தினங்கிறது பெரிய விஷயம். நம்ம சுதந்திரம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, இப்ப நீ ஒரு வீடு கட்டியிருக்க, அந்த வீட்டுக்குள்ள நிறைய பேர் வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. அவங்களை எல்லாம் காலி பண்ணி அவங்கள வெளியில போக சொல்லிட்ட. இப்ப நீ சுதந்திரமா வாழ போறேன்னா அது சுதந்திரம் தான். நீ வாழ்வதற்கு தேவையான அத்தனை வழிமுறைகளையும் ஒருத்தரோட உழைப்புக்கு பின்னாடி நீ வாழ போற. பட் அந்த வாழ்வியலுக்கு தேவையான இறையாண்மையை வகுத்து கொடுக்கணும். அதுக்கு ஒரு சட்ட வல்லுநரா இருந்து எல்லா உழைப்பையும் அவரோட உழைப்பை கொடுத்து நிறைய சட்ட திட்டங்களை வரைவுபடுத்தினவர் நம்ம அம்பேத்கர் அவர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா வல்லபாய் பட்டேல் சொல்லுவாங்க. அவருதான் மன்னராட்சிகளுக்கு கீழே இருந்த நிறைய பகுதிகளை இணைச்சு மன்னர்களோட நிறைய பேச்சுவார்த்தைகள் நடத்தி அந்த சமஸ்தானங்களை எல்லாம் இந்தியாவோட இணைச்சு நிறைய பேரோட உழைப்புனா சும்மா இல்ல. நம்ம வந்து என்ன தண்ணி ஊத்தியா வளர்த்தோம்னு சொல்லுவார் பாரதி. தண்ணீர் ஊற்றியா வளர்த்தோம். வெறும் கண்ணீரை வச்சுதான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. அப்படி கிடைச்ச சுதந்திரத்தை நம்ம யாருமே பெருசா என்ன பண்றது இல்ல. அதுவும் இப்ப உள்ள ஜெனரேஷன் மதிக்கிறதே கிடையாது. சொல்ல போனா நான் என்னோட தாத்தாவோட அப்பா வந்து நேதாஜியோட ஐஎன்ஏல இருந்தவர். அதை சொல்றதுல எனக்கு ரொம்ப பெருமை. எப்ப வரைக்கும் அந்த பெருமையை நினைச்சு வழியா நான் சொல்லிட்டு இருந்தேன். எப்ப வரைக்கும்னா என் பொண்ணு பெரிய பிள்ளையாயி அவகிட்ட அடிக்கடி சொல்லுவேன், நாங்கெல்லாம் நாட்டின் மீது எவ்வளவு பற்றுடையவர்கள். எங்க மூதாதையர்கள்லாம் போய் நேதாஜியோட படையில ஐஎன்ஏல ராமநாதபுரம் மாவட்டத்தில இருந்து போன 90 இளைஞர்கள்ல 2 இளைஞர்கள் என் குடும்பத்தை சேர்ந்தவங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. அதை சொல்லும் போதே எனக்கு அப்படியே புல்லரிக்கும். ஆனா என் பொண்ணுகிட்ட சொன்னேன்னு வைங்களேன், இதையே சொல்லி எனக்கு கேட்டு அழுத்து போச்சு அப்படிமா. பட் அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நாட்டின் மீது பற்று உனக்கு இருந்தால் மட்டுமே வீட்டின் மீது பற்று இருக்கும். எப்ப ஒருத்தன் நாட்டை மதிக்கலையோ, இன்னைக்கு உட்கார்ந்து இருக்காரு நம்ம முன்னாடி கொடிகாத்த குமரன். அவரு கையில இருந்த கொடியை என்ன பண்ணல, உயிர் போற வரைக்கும் கீழே விடவே இல்லை. அவர் உயிர் போயிருச்சு. தலையில அடிச்ச அடியில மண்டையில இருந்து குருதி கொட்டின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகள்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் 6-7 படிக்கும் போது படிச்ச வார்த்தைகள். தலையில இருந்து அவ்வளவு ரத்தம் ஓடி ஹெவி பிளட் லாஸ் ஆல ஒரு உயிர் போகுது. இந்த சமுதாயம் நல்ல சமுதாயமா மாறும். டோட்டல் இந்தியாவும் என்னவா வந்துரும், நல்ல ஒரு நாடு. வருகை புரிந்துள்ள எஸ்எம்சி தலைவி உள்ளிட்ட உறுப்பினர்கள், பிடிஏ பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள், அன்பு தம்பி, அன்பு செல்வம், மீதி இருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள், பேர் தெரியல மன்னிச்சுக்கங்க, என்னோட ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.